நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க இப்ப இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டீங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க இப்பொழுது இருக்கிறதை போல இருக்க மாட்டீங்க. உங்களுடையவைகள் இப்பொழுது இருக்கிறது போல இருக்காது. அதை விட அதிகமா 1000 மடங்கு அதிகமாகிறதற்கு ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் மேலே ஆசீர்வாதங்களை வைப்பார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைப்பார். அல்லேலூயா. அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒவ்வொன்றிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வைக்கப்படும். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாய் 1000 மடங்கு அதிகமாய் அது பெருகி இருக்கும். அதுக்கான ஆசீர்வாதங்களை தருவேன் அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதிகமாவீர்கள். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் ஒரு 10 மடங்கு அப்படி சொல்லியிருக்கலாம், 100 மடங்கு அப்படி சொல்லியிருக்கலாம், 200 மடங்கு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எத்தனை மடங்கு சொல்கிறாரு? இது எதை காமிக்கிறது? ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் ரொம்பவே விரும்புகிறாரு. நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், நாம் பெருக வேண்டும், நம்முடையவைகள் அதிகமாக பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம எப்படி நம்மளை விரும்புகிறோம்? நம்மளை விட அதிகமாக நம்ம தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? 1000 மடங்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடையது அதிகமாகும், அதுவும் 1000 மடங்கு அதிகமாகும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இத ஆண்டவர் எந்த நிலையில சொல்றாரு? ஒன்றும் இல்லாத நிலையில சொல்றாரா, அல்லது கொஞ்சமா இருக்கிற நிலையில சொல்றாரா? மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு இந்த வசனத்தை ஒன்றும் இல்லாத நிலையில சொல்றாரா, கொஞ்சமான நிலையில சொல்றாரா? இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் நம்மளை ஏற்கனவே பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஏற்கனவே திரளாக்கி இருக்கிறார். அந்த பெருக்கத்திற்கு மேலே திரள், அந்த திரளுக்கு மேலே அதிகம். மேலே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்களேன். உபாகமம் 1:11 வாசித்து பாருங்களேன். உபாகமம் 1:11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஏற்கனவே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? பெருக பண்ணியிருக்கிறாரா? கை உயர்த்தி காமிங்க. பெருக பண்ணியிருக்கிறாரா? அதனால தான் நம்ம வீட்டில் 4-5 பேரப்பிள்ளைகள் கிடக்குது. ஆமென். ஏற்கனவே பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், இன்னும் அதிலும் அதிகமாய் பெருக பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுவோமா? பெருக பண்ணியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா திரள். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். என்ன முடியாத அளவிற்கு. ஆனா கர்த்தர் இனிமே கொடுக்க போகிறது என்ன? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகம். பெருக்கத்திற்கு அடுத்து திரளுக்கு அடுத்து அதிகம். ஏற்கனவே உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு மேல ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் அதிகம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் நல்லவர். எதெல்லாம் ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் புஸ்தகம் 48வது அதிகாரம் 19வது வசனம். அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். ஜனக்கூட்டம் அதிகமாகும். ஜனக்கூட்டத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சு அதிகமாக்குவார். நம்ம சர்ச்சில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து இதுக்கு மேலே அதிகமான ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பயே நம்ம சபை நிரம்ப கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த தேவன் வரும் நாட்களில் இந்த மாதத்தில் இன்னும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து இதிலும் அதிகமாய் பெருக பண்ணுவார். ஜனக்கூட்டத்தை தேவன் அதிகரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? உங்கள் குடும்பத்தில் ஜனக்கூட்டம் அதிகமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஜனக்கூட்டத்தை அதிகரிக்க பண்ணுவார். எப்படி அதிகரிக்க பண்ணுவார்? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பார். ஏற்கனவே 2 பேரம்பேத்திகள் இருக்கும். கர்த்தர் இன்னொன்று கொடுத்து 3 ஆக்குவார், 4 ஆக்குவார், 5 ஆக்குவார். ஜனத்தொகை வீட்டுக்குள்ளேயே பெருகும். ஜனக்கூட்டம் வீட்டுக்குள்ளேயே பெருகும். ஜனக்கூட்டத்தில் ஒரு அதிகத்தை நீங்கள் காண்பீங்க. உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அதிகமாக பெருக செய்வார். இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாரு? அதாவது யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் உண்டு. மூத்தவன் பேர் மனாசே, இளையவனுடைய பேர் எப்ராயிம். யாக்கோபு வயசான காலத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ யோசேப்பு வலது கைக்கு முன்னாடி மூத்தவனை நிறுத்துறாரு மனாசேய, இடது கைக்கு முன்னாடி இளையவன் எப்ராயிமை நிறுத்துறாரு. மூத்தவன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படி சொல்லி. ஆனால் யாக்கோபு கையை இப்படி மாத்துறாரு. மனுஷர்கள் நம்ம அதிகமாகணும் அப்படின்னு விரும்பாட்டாலும் நம்மளை படைத்த தேவன் நம்ம அதிகமாகணும்னு விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு எப்ராயிம் அதிகமாகணும் அப்படின்னு விரும்பல. மூத்தவன் மனேசா தான் அதிகமாகணும்னு விரும்புறாரு. ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு, நீ இவன் அதிகமாகணும்னு விரும்பலையா அப்படி சொல்லிட்டு கையை மாற்றி வைக்க சொல்லி யோசேப்பு சொல்கிறாரு, இவன் தான் மூத்தவன், இவன் மேலே வலது கையை வையுங்க அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு மூத்தவன் மேலே இடது கையையும் இளையவன் மேலே வலது கையையும் வைத்து முதல்ல எப்ராயிமை நீ அதிகமாய் ஜனக்கூட்டமாய் பெருகுவாய்னு ஆசீர்வதிக்கிறாரு. அவனுக்கு நீயும் பெருகுவாய், ஆனால் உன்னிலும் எப்ராயிம் அதிகமாக பெருகுவான்னு சொல்லி தன் அண்ணனை விட தம்பியை அதிகமாய் ஜனக்கூட்டத்தில் பெருக பண்ணுவே அப்படி சொன்ன தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் அதிகமா 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 பெருக செய்வாரு. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வீட்டில் ஜனக்கூட்டம் பெருகும், உங்க வேலை ஸ்தலத்தில் ஜனக்கூட்டம் பெருகும். எங்கெல்லாம் ஜனக்கூட்டம் பெருகணும் அப்படின்னு இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுவார், அதிகரிப்பார், ஜனக்கூட்டத்தை அதிகரிக்க பண்ணுவார். மனிதர்கள் நீங்கள் பெருகிடக்கூடாதுன்னு சொல்லி மனசில் நினைச்சாலும்
செயல்படுத்தினாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருகணும், அதிகமாக பெருகணும்னு நினைச்சதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு தேவன் மனசுல நினைச்சதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்க வீட்டில் ஜனக்கூட்டம் பெருகும். பிள்ளையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதத்தில் அற்புதம் செய்து ஆண்டவர் ஜனக்கூட்டத்தை பெருக பண்ணுவார். பிள்ளை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை அரேஞ்ச் பண்ணி கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவர் உங்கள் வீட்டில் மனுஷர்களை பெருக பண்ணுவார். அது ஒரு கூட்டமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை தேவனை தவிர வேற யாரும் தர முடியாது. தேவன் மட்டும்தான் தர முடியும். இதை தேவன் செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் அதிகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஜனக்கூட்டம் அதிகமாகும். இரண்டாவது சங்கீதம் 62:2. அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பாதுகாப்பு அதிகமாகும். முந்தி இருந்த பாதுகாப்பை விட இந்த மாசத்துல உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், முந்தி இருந்ததை விட இந்த மாசம் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும். பிசாசு உங்களை அசைச்சாலும் அவனை விட, அவன் பலத்தை விட அதிகமான பலனை கொடுத்து நீங்க அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு. உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு பெருகும். அதாவது 3 விதத்துல தேவன் பாதுகாப்பை பெருக பண்ணுவார், அதிகரிக்க பண்ணுவார். முதல்ல எப்படி இருப்பாரு? கண்மலை. உங்களுக்கு எப்படி இருப்பாரு? கண்மலை. அதாவது உயர்ந்த இடத்துல உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார், சத்துரு நெருங்காதபடிக்கு. ரெண்டாவது அந்த வசனத்தை வாசிங்களேன். அவரே என் கண்மலையும், கண்மலையும், என் ரட்சிப்பும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? ஒரு ஆபத்துக்குள்ள, ஒரு விபத்துக்குள்ள மாட்டிட்டீங்கன்னா உங்களை அதுல இருந்து வெளியே எடுக்கிறதா ரட்சிப்பு. முதல்ல பாதுகாப்பா வச்சிருப்பாரு. ரெண்டாவது ஆபத்துக்குள்ள மாட்டிக்கொண்டவங்களை கர்த்தர் ரட்சிப்பாரு. மூன்றாவது அடைக்கலமா இருப்பாரு. மூன்றாவது எப்படி இருப்பாரு? அடைக்கலமா. அடைக்கலம்னா பாதுகாப்பா உங்களை வச்சுக்கிருவாரு. அடைக்கலமா உங்களை வச்சுக்கிருவார். பாதுகாப்பா உங்களை வச்சுக்கிருவார். பிரசன்னத்துக்குள்ள உங்களை வச்சுக்கிருவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதிகமா அசைக்கப்படுவதில்லை. நீ விபத்தை குறித்து பயப்பட வேண்டாம், வியாதிகளை குறித்து பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலையா, ஆமாம், நம்ம விருதுநகர் மாவட்டத்தை கூட ஒரு அசைவு ஏற்பட்டது, நில அதிர்வு ஏற்பட்டது. ஆனால் அது வந்ததே தெரியாமல் போயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்ம மாவட்டத்தை பாதுகாத்திருப்பார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அது 3 ஹெக்டேர் அளவு தான் வந்தது. 4, 5, 7 வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடெல்லாம் நம்ம மேலே கிடக்கும். நம்ம வீடு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம மேலே கிடக்கும். நம்ம எங்கே கிடப்போம்?
நஞ்சு போய் கிடப்போம். கர்த்தர் பாருங்களேன், நீ பூமியை அசைக்கிறியா, பூமி ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறதா, நான் அதை விட பலமான வல்லமை அனுப்பி அசையாத, நீ அசைவதில்லை அப்படி சொல்லிட்டு அதிகமா அசையாதபடிக்கு கர்த்தர் நம்ம மாவட்டத்தை பிடித்து கொண்டார், பாதுகாத்து கொண்டார். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். பிசாசு நமக்கு ஆபத்தை ஏற்படுத்த நினைச்சான்னா அவன் ஏற்படுத்துகிற ஆபத்திலிருந்து நம்ம ஒரு பாதிப்பும் பெற்றுறாதபடிக்கு கர்த்தர் அதிகமான பாதுகாப்பை கொடுப்பார். எங்க அந்த முதலமைச்சருக்கு எவ்வளவு பாதுகாப்பு அப்படிங்கிறத நான் நேற்று பார்த்தேன். மதுரைக்கு போனேன். வேலம்மாள் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பால் எபினேஸ்வர் அவங்களுடைய அப்பாவை பார்த்துட்டு நான் என் மனைவி ரோட்டுக்கு வரோம். அந்நியார்தான் வாராரு. வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. நான் ஓரத்தில் இருந்து பார்க்குறேன். பார்த்தா முதல்ல 2 கார் போகுது, போலீஸாக போகிறாங்க. அதுக்கடுத்து மேலே கேமரா வச்சு 2 கார் போகுது. அதுக்கடுத்து ஒரு வெள்ளை கார் போகுது. அதுக்குள்ள தான் அவர் உட்காந்துட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு 2 கார் போகுது. அதுக்கடுத்து 2 ஒரு 10-15 காராவது இருக்கும். ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு அதிக பாதுகாப்பு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுப்பாரு. அல்லேலூயா. நமக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுப்பாரு. நிறைய தூதர்களை அனுப்புவாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பாரு. 3வது ஒரு காரியத்தை வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க அநேக காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அநேக காரியத்தை குறித்து நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபிச்சதை விட, நீங்க நினைச்சதை விட கர்த்தர் அதிகமா உங்களுக்கு தருவாரு. மேலானதை உங்களுக்கு தருவாரு. நம்புறீங்களா? நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமா செய்ய வல்லவரே, செய்ய வல்லவரே. மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைச்சிருப்போம், அவங்க ஒன்று செய்வாங்க. நம்ம நினைச்சதை கூட செய்ய மாட்டாங்க மனுஷர்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அதை தருவார், அதற்கு மேலானதை தருவார். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நான் நினச்சே பார்க்கல, இந்த வீடு கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, இந்த இடம் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, இவ்வளவு லாபம் கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல, இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இவர் செய்வார். ஏன்னா இவருடைய வல்லம் அப்படி, இவருடைய வல்லம் அப்படி. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதம் ஆகுதுனாலே ஆண்டவர் உங்களுக்கு மேலானதை தரப்போறாருன்னு அர்த்தம். அண்ணாள் ஒரு ஆண் குழந்தையை தான் கேட்டா. அண்ணாள் கேட்டது என்ன குழந்தை? ஆண் குழந்தை. ஆனால் ஆண்டவர் தந்தது தீர்க்கதரிசி. அண்ணாள் பெற்றெடுத்த மற்ற பிள்ளைகளுடைய பேர் தெரியுமா? எனக்கே தெரியாது, பைபிளில் போடலை. ஆனால் சாமுவேல் தெரியுமா? சாமுவேல் தெரியுமா? ஏன் தெரியும்? ஆண்டவர் ஆண் குழந்தைய கொடுக்கல, அண்ணாள் ஜெபிச்சதை விட, அண்ணாள் நினைச்சதை விட மேலானது ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு மேலானது தான் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அது மாப்பிள்ளையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நீங்க நினைக்கிறத விட அது மேலானது வரும். உங்க வீட்டுக்கு மேலானது வரும் அதிகமாக. அப்படித்தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வல்லமைகள் பெருக போகிறது. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அற்புதங்களை செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிப்பீங்க, பாட்டு பாடுவீங்க, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவரே அப்படி சொல்லி கர்த்தர் நல்லவர். நான்காவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14:18. 1 கொரிந்தியர் 14:18. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். உறவு அதிகரிக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அதிகரிக்கும். அந்நிய பாஷையில பேசுகிறவன் யாரோடு பேசுகிறான்? தேவனோடு பேசுகிறான். போன மாசத்துல நீங்க பேசின பாஷைகளை விட இந்த மாசத்துல தேவன் உங்களுக்கு அதிகமா கொடுக்க போறாரு. நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்க போறீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன செய்யும்? வளரும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு வளரும். உங்க ஆவி தேவனோடு பேசும். தேவன் உங்க ஆவியோடு பேசுவாரு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க அபிஷேகம் வளரும். இதுக்கு முந்தி ஆண்டவர் கொடுத்த பாஷைகளை விட இந்த மாசத்துல அதிகமா உங்களை பாஷைகள் பேச வைப்பாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இப்பயே பேச ஆரம்பிங்களே. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு பெருகும், இந்த உறவு வளரும். அல்லேலூயா. புது புது பாஷைகளை தருவாரு, புது புது பாஷைகளை தருவாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைப்பாரு. வரங்களை கொடுப்பாரு, பயன்படுத்துவாரு. தரிசனங்களை தருவாரு. யோசேப்புக்கு மாதிரி தரிசனங்களை தருவாரு. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரங்களை கொடுப்பாரு. நம்மளை உயர்த்துவதற்கு வழிகளை திறப்பாரு. பேசுங்க, ஆண்டவரோடு என்ன செய்யுங்க? பேசுங்க. அந்நிய பாஷைகள் பேசுறதுக்கு வெட்கப்படாதீங்க. அந்நிய பாஷை பேசுறது நம்முடைய மூளைனால நம்ம பேசுகிறதல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷன் ஆண்டவரோடு பேசுவான். ஆண்டவர் அந்த ஆவி மனுஷனோடு பேசுவார். இந்த ஆவி நமக்குள்ள தான் இருக்கிறது. இந்த பாஷைகள் வாய் வழி வரும். ஆண்டவர் பேசுறதும் வாய் வழி வரும், நம்ம ஆவி பேசுறதும் வாய் வழி வரும். ஆனால் இது மற்றவங்களுக்கும் புரியாது, உங்களுக்குமே அது புரியாது. நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணவும் முடியாது. நீங்கள் 1 மணி நேரம் பேசினாலும் அதை சொல்லுங்க எழுதுங்க அப்படின்னா தெரியாது. ஏன்னா மூளைக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஆவி தேவனோடு பேசுறது. தேவனோடு கூட ஆவியானவர் பேசுகிறாரு. ஆவி தேவனோடு கூட பேசுகிறது. இதுக்கு விளக்கம், இதுக்கு அர்த்தம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, தூங்கும்போது சொப்பனத்தில் கிடைக்கலாம், அல்லது ஆராதனையில் தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் வரலாம். ஆனால் அர்த்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிடுவார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அதிகமாய் பேச போகிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களை விட நான் அதிகமாக பேச போகிறேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடைசியா ரோமர் 5:15 அதை மட்டும் வாசிங்க. ரோமர் 5:15. ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன், வீடுகளின் பலன், மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும். நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்களேன், அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனால தான் மரணம் வந்துச்சு. மனுக்குலத்துக்கு மரணம் எப்படி வந்துச்சு? சத்தமாக சொல்லுங்களேன். ஆதாம் என்ன செஞ்சார்? மீறினார். புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை பிடுங்கி சாப்பிடு அப்படின்னு பிசாசு சொன்னபோது
ஏவாள் பிடுங்கி சாப்பிட்டா, அதை வாங்கி இவரும் சாப்பிட்டாரு. அந்த மீறுதல்னால தான் மரணம் வந்துச்சு. ஒரு மனுஷனால் எல்லா மனுஷருக்கும் மரணம் வந்தா, அப்போ ஒரு மனுஷனாகிய கிறிஸ்துவனுடைய கிருபையினால எல்லாருக்கும் தேவனுடைய ஈவு வருமே. அந்த தேவனுடைய ஈவு எதுனா ரட்சிப்பு. அந்த தேவனுடைய ஈவு எதுனா ரட்சிப்பு. அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து, நீ என்னிடத்துல கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு தேவனுடைய ஈவை கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாரா? அந்த தேவனுடைய ஈவு என்பது இலவசமாக கொடுக்கறது, கிருபையினால் கொடுக்கறது, இலவசமாக கொடுக்கறது, விலையேற பெற்றது. அதுதான் தேவனுடைய ஈவு. சால்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேர்? சால்வேஷன். இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருந்த ரட்சிப்பை விட இந்த மாதத்தில் தேவனை நீங்கள் அதிகமாக பற்றி கொள்வீங்க. சகை மாதிரி. ஆமென். உங்களுடைய ரட்சிப்பு அதிகமாகும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய ரட்சிப்பு அதிகமாகும், உங்கள் பாவ மன்னிப்பு அதிகமாகும், உங்கள் மனம் திரும்புதல் அதிகமாகும். நீங்கள் அதிகமான ரட்சிப்பை பெற்றிருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய ரட்சிப்பு அதிகமாகும். பாவம் குறையும், மீறுதல்கள் குறையும். ரட்சிப்பு என்ன செய்யும்? அதிகமாகும். நீங்கள் அதை அதிகமாய் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அதிகமாக ரட்சிப்பு பெருக பெருக பரலோகத்தின் வாசல் பிரகாசமாகுது. இயேசப்பனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் நமக்கு பிரகாசமாகிறது. ஏன்னா ரட்சிக்கப்படவில்லை என்றால் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. அந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறாரு. ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதத்தில் தேவன் அதிகமாய் கொடுப்பாரு. அப்படி உங்களை நடத்துவார். ஆமே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். 5 காரியம் சொன்னேன். ஜனக்கூட்டம் அதிகமாகும், பாதுகாப்பு அதிகமாகும், நீங்கள் நினைத்ததை விட தேவன் உங்களுக்கு அதிகமாக செய்வார். அடுத்து உறவு அதிகமாகும். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு அதிகமாகும். இப்போயே உறவு அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கிறது. 14 நாட்கள் தேவனோடு நம்ம வச்சிருக்கிற அந்த உறவு அதிகமாயிருச்சா? இன்னும் அதிகமாகும். 72 நாள் முடியறதுக்குள்ள ரொம்ப நெருங்கி வந்துடுவீங்க ஆண்டவரை. கடைசியாக பிரதர், உங்க மேல ஆண்டவர் அதிகமான கிருபைகளை ஊற்றுவார். அந்த கிருபைனால தேவனுடைய ஈவு அதிகமாகும். ரட்சிக்கப்படுவீங்க. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களா ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் வீடு முழுவதும் ரட்சிப்பமாயிரும். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. தேவனுடைய கிருபை அதிகமாகும், தேவனுடைய ஈவு அதிகமாகும், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்போஸ்தல சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையில் சேர்த்தது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ரட்சித்து சபையில் சேர்ப்பார். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி முழங்கால நின்று கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவீங்களா? ஜன கூட்டத்தை சிஸ்டர் அதிகமாக்க போறாரு. கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை இல்லாத குறைவுகள்லாம் மாறப்போகிறது. உங்க வீட்டில் ஜனம் அதிகமாகும். நல்ல 2 கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏசப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. நாங்க இன்னும் அதிகமா பெருக போறோம். எங்க தேவைகள்லாம் பெருகும், பொருளாதார தேவைகள்லாம் சந்திக்கப்படும். நல்ல 2 கைகளை தட்டி ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில நிறைஞ்சு மகிமை 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 பேசுங்களேன். மகிமை மகிமை. ஓலா பாலாபா. உறவு அதிகமாகும்னு சொன்னார்ல, பேசுங்களேன். உறவு அதிகமாகிறது. பேசுங்களேன். உறவு அதிகமாகிறது. இப்பே அபிஷேகம் ஊற்றப்பட்டு போகிறது. இப்பொழுதே மழையாய் பொழிகிறார் ஆவியானவர். நிறைய பேர் மேல பொழிகிறாரு. நிறைய பேர் மேல பொழிகிறாரு. புது புது பாஷைகள், புது புது பாஷைகள், நவமான பாஷைகள். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சிநேகிக்கிறார். கர்த்தர் பேசுகிறார் வாலிபர்கள் மேல.
ஆமென். நன்றி இயேசுப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிங்க.